ரித்தன்யா அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் எப்படி சண்டை ஆரம்பித்தது, எப்படி ரித்தன்யா அவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா அவர்களோட தந்தை ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதாவது திருமணம் ஆகி 15 நாட்களுக்கு அப்புறம்தான் ரித்தன்யா அவர்களுக்கு இந்த கொடுமைகள் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக கவின் அவர்களோட குடும்பம் ரித்தன்யாவுக்கு கொடுமைகள் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி ஒரு 15 டேஸ் கழிச்சு அப்புறமா கவின் அவர்கள் ரித்தன்யா கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரித்தன்யா இல்லை, நிறைய சொத்து இருக்குன்னு தெரியும், பட் எங்கெங்கே இருக்குலாம் தெரியாது, நாங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கவின் அவர்கள் இப்போ திடீர்னு உங்கள் அப்பா இங்கே சைன் போட சொன்னால் நீ போடுவியா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் போடுவேன், எந்த டாக்குமெண்ட் கொடுத்து சைன் பண்ண சொன்னாலும் நான் கண் மூடிட்டு போடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் போட சொன்னால் போடுவியா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டப்போ, எங்கள் அப்பா, நான் இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா கூட இருந்திருக்கேன், எங்கள் அப்பா மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, கொஞ்ச நாள் போனால் தான் உங்கள் மேலே ட்ரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் கவின் அவர்கள் லைட்டாக முகம் சுழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் கவின் அவர்களோட அப்பா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரித்தன்யா கூப்பிட்றாங்க. ரித்தன்யாவை கூப்பிட்டுட்டு சும்மா ஜென்ரலாக கவின் என்ன பண்ணுறான், எல்லாம் ஓகேவா, உங்களுக்குள்ள எல்லாம் ஓகேவா, கவின் ஏதாவது தப்பு பண்ணுறானா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரித்தன்யா அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், கல்யாணம் ஆகுவதற்கு முன்பே கவினுக்கும் எனக்கும் சண்டை நடந்தால் அது நாங்களே பேசி சரி பண்ணிப்போம், இதை வெளியே கொண்டு வர மாட்டோம், என்னோடய அப்பா அம்மாக்கோ இல்லை உங்களுக்கோ நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், நாங்களே பேசி டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா அவர்கள் கவின் அவர்களோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறமா கவின் அவர்களோட அப்பா இன்டைரக்டாக ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது இத்தனை பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை பவுன் போட்டிருக்கீங்க தெரியல, பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது நான் தப்பாக கேட்கல, சும்மா எங்கள் சைடில் இந்த மாதிரி கேட்பாங்க, எவ்வளோ பவுன் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அதுக்காக தான் கேட்டேன். இவங்க எவ்வளோ பவுன் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ பவுன் போட்டிங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம பீரோவில் வச்சுருங்க அப்படிங்கிற விஷயத்த கவின் அவர்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. இதனால் ரித்தன்யா அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கவின் அவர்களோட அப்பா இன்னொரு விஷயத்துக்கு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்காதீங்க, நீங்களே கேட்குற மாதிரி கேளுங்க அப்படின்னும் ரித்தன்யா கிட்ட கவின் அவர்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. சரி, ரித்தன்யா அவர்கள் அவங்க அப்பா கிட்ட இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பவுன் போட்டேன் தெரியலையாப்பா, எவ்வளோ பவுன் போட்டிங்க என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட மட்டும் ரித்தன்யா அவர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது ரித்தன்யா அவர்களோட கணவர் வீட்டை விட்டு கொடுக்காம கொஞ்சம் பாசிட்டிவாகவே கேட்டிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ரித்தன்யா அவர்களோட மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யா போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி காதில் இருக்க தன்னோட தங்கத்தோடு கழுத்தி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரித்தன்யா கழுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ திருகாணியை செக் பண்ணியிருக்காங்க, உண்மையான கோல்டா இல்லை டூப்ளிகேட் கோல்டா, அதையும் சொல்லியும் காமிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் டூப்ளிகேட் கோல்டு போட்டு ஏமாற்றுறாங்க, அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரித்தன்யா அவர்கள் இறப்பதற்கு 15 நாட்கள் முன்பு கவின் அவர்கள் ரித்தன்யா அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரித்தன்யா அவர்களோட வீட்டுக்கு அவங்க மாமனார்கிட்ட எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் கொடுங்க, பிஸ்னஸ் இன்னைக்கு வச்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரோட ரித்தன்யா அவர்களோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிஸ்னஸ் வச்சு தரேன், ஸோ கல்யாணம் ஆனால் புதுசாக அண்டர்ஸ்டாண்டிங் வர லேட் ஆகும், சண்டைகள் வரும், இந்த சண்டைகள் வராமல் இருக்க நிறைய வெளியே போங்க, இப்போ கல்யாணம் ஷூட்டிங்லாம் நிறைய வெளியே போங்க, ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, அதனால தான் நிறைய சண்டை வருது, 2 நாளாக ரித்தன்யா ஒழுங்காக சாப்பிடலை, தூங்கலை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க, சந்தோஷமாக இருங்க ஒரு 6 மாதம், அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற பிஸ்னஸை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க.
ரித்தன்யா அவர்களுக்கும் கவின் அவர்களுக்கும் எப்படி வந்து சண்டை வந்து ஆரம்பித்தது, எப்படி வந்து ரித்தன்யா அவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா அவர்களோட தந்தை வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க. அதாவது வந்து திருமணம் ஆகி 15 நாட்களுக்கு அப்புறம்தான் வந்து ரித்தன்யா அவர்களுக்கு இந்த கொடுமைகள் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கவின் அவர்களோட குடும்பம் வந்து ரித்தன்யாவுக்கு கொடுமைகள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருமணம் ஆகி ஒரு 15 டேஸ் வந்து கழிச்சு அப்புறமா வந்து கவின் அவர்கள் வந்து ரித்தன்யா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரித்தன்யா இல்லை, நிறைய சொத்து இருக்குன்னு தெரியும், பட் எங்கெங்கே இருக்குலாம் தெரியாது, நான் அவங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கவின் அவர்கள் வந்து இப்போ திடீர்னு உங்கள் அப்பா வந்து இங்கே சைன் போட சொன்னால் நீ போடுவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் போடுவேன், எந்த டாக்குமெண்ட் கொடுத்து சைன் பண்ண சொன்னாலும் நான் கண் மூடிட்டு போடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சைன் போட சொன்னால் போடுவியா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா, நான் இத்தனை வருஷமே எங்கள் அப்பா கூட இருந்திருக்கேன், எங்கள் அப்பா மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை வந்து இருக்குது, நிறைய ட்ரஸ்ட் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, கொஞ்ச நாள் போனால் தான் உங்கள் மேலே வந்து ட்ரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து கவின் அவர்கள் லைட்டாக வந்து முகம் வந்து சுழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் கவின் அவர்களோட அப்பா வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ரித்தன்யா வந்து கூப்பிட்றாங்க. ரித்தன்யாவை கூப்பிட்டுட்டு சும்மா ஜென்ரலாக கவின் வந்து என்ன பண்ணுறான், எல்லாம் ஓகேவா, உங்களுக்குள்ள எல்லாம் ஓகேவா, கவின் ஏதாவது தப்பு பண்ணுறானா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ரித்தன்யா அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம், கல்யாணம் ஆகுவதற்கு முன்பே கவினுக்கும் எனக்கும் சண்டை வந்து நடந்தால் அது நாங்களே பேசி சரி பண்ணிப்போம், இதை வந்து வெளியே கொண்டு வர மாட்டோம், என்னோட அப்பா அம்மாக்கோ இல்லை உங்களுக்கோ நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், நாங்களே பேசி டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா அவர்கள் வந்து கவின் அவர்களோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து கவின் அவர்களோட அப்பா வந்து இன்டைரக்டாக ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது வந்து இத்தனை பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை பவுன் போட்டிருக்கீங்க தெரியல, பார்த்தா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது, இதை நான் வந்து தப்பாக கேட்கல, சும்மா எங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க எவ்வளோ பவுன் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அதுக்காக தான் கேட்டேன், இவங்க எவ்வளோ பவுன் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பவுன் போட்டிங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம பீரோவில் வச்சுருங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கவின் அவர்களோட அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் ரித்தன்யா அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கவின் அவர்களோட அப்பா இன்னொரு விஷயத்துக்கு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி அப்பா கிட்ட வந்து கேட்காதீங்க, நீங்களே கேட்குற மாதிரி கேளுங்க அப்படின்னும் ரித்தன்யா கிட்ட கவின் அவர்களோட அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ரித்தன்யா அவர்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட இன்டெரக்டாக அது கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பவுன் போட்டேன் தெரியலையாப்பா, எவ்வளோ பவுன் போட்டிங்க என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட மட்டும் ரித்தன்யா அவர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது ரித்தன்யா அவர்களோட கணவர் வீட்டை விட்டு கொடுக்காம கொஞ்சம் பாசிட்டிவாகவே வந்து கேட்டிருக்காங்க. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ரித்தன்யா அவர்களோட மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யா போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி காதில் இருக்க தன்னோட தங்கத்தோடு வந்து கழுத்து கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரித்தன்யா வந்து கழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து திருகாணியை வந்து செக் பண்ணியிருக்காங்க, உண்மையான கோல்டா இல்லை டூப்ளிகேட் கோல்டா, அதுவும் வந்து சொல்லியும் காமிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் கோல்டு போட்டு ஏமாற்றுறாங்க, அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ரித்தன்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரித்தன்யா அவர்கள் இறப்பதற்கு 15 நாட்கள் முன்பு வந்து கவின் அவர்கள் வந்து ரித்தன்யா அவர்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ரித்தன்யா அவர்களோட வீட்டுக்கு வந்து அவங்க மாமனார்கிட்ட எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் கொடுங்க, பிஸ்னஸ் இன்னைக்கு வச்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ரித்தன்யா அவர்களோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிஸ்னஸ் வந்து வச்சு தரேன், ஸோ வந்து கல்யாணம் ஆனால் புதுசாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர லேட் ஆகும், சண்டைகள் வரும், இந்த சண்டைகள் வராமல் இருக்க நிறைய வெளியே போங்க, இப்போ கல்யாணம் ஷூட்டிங்லாம் நிறைய வெளியே போங்க, ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கீங்க, அதனால தான் நிறைய சண்டை வந்து வருது, 2 நாளாக வந்து ரித்தன்யா வந்து ஒழுங்காக சாப்பிடலை தூங்கலை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியே போங்க, சந்தோஷமாக இருங்க ஒரு 6 மாதம், அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற பிஸ்னஸை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க.